சுட்டெரிக்கும் வெயிலை தாங்கிக் கொண்டு நிழலை கொடுப்பது குடையின் குணம். அப்படி ஒரு கொடையின் குணம் கொண்ட நல்ல தன்மை கொண்ட ஒரு கதாபாத்திரத்தின் தன்மையை வெளிப்படுத்தும் படம்தான் நிழற்குடை. படத்தில் ஒரு அழகான வாழ்வியலை சொல்லியிருக்கின்றார்கள். அதே சமயத்தில் லாஜிக் மீறலும் நிறைய உண்டு. அதை நம்ப முடியாத சில சம்பவங்களும் உண்டு. சரி, நிழற்குடை படம் எப்படி பார்ப்போம் வாருங்கள். சிவன் ஆறுமுகம் டைரக்ஷனில், ஆர்.பி. குருதேவ் ஒளிப்பதிவில், நரேன் பாலகுமார் இசையில், ரோலக்ஸ் எடிட்டிங்கில் உருவாகியிருக்கும் படம் நிழற்குடை. மங்களச்செல்வி தேவயானி, நீலிமா ராணி, வடிவுக்கரசி, இளவரசு, விஜித் சிவசண்முகம் கதைநாயகனாகவும் கண்மணி மனோகரன் கதைநாயகியாகவும் நடித்துள்ளனர். ராஜ் கபூர், தர்ஷன் மற்றும் பலர் நடித்துள்ளார்கள். இலங்கையில் நடந்த போரில் தன்னுடைய சொந்த பந்தங்களை, தாய் தந்தையை, கணவனை, குழந்தையை எல்லாம் பறிகொடுத்து விட்டு சென்னைக்கு வந்து அடைக்கலம் ஆகிறார் தேவயானி. ஒரு முதியோர் இல்லத்தில் தன்னுடைய சேவையை தொடங்குகிறார். அவருடைய சேவைக்கு அந்த முதியோர் இல்லத்து மக்கள் அத்தனை பேரும் தலைவணங்கி அவரை பாராட்டுகின்றனர். அந்த அளவுக்கு தன்னலமற்ற ஒரு சேவகியாக சேவை செய்கிறார் தேவயானி. ஐடி கம்பெனியில் கை நிறைய சம்பளத்துடன் பிளாட்டில் சொகுசாக வாழும் இளம் தம்பதிகள் விஜித், கண்மணி. இவர்களுக்கு ஒரு அழகான குட்டி பெண் குழந்தை. இந்த தம்பதிகளின் ஆசையோ அமெரிக்காவில் போய் பணிபுரிய வேண்டும், அங்கேயே செட்டில் ஆக வேண்டும் என்பதுதான். அதற்கான முயற்சிகளை எல்லாம் மேற்கொண்டு வருகிறார்கள். வீட்டில் குழந்தையை பார்த்து கொள்ள ஒரு பெண்ணை நியமிக்கின்றார். அவளோ நல்லவள் போல நடித்து குழந்தைக்கு மயக்க மருந்து கொடுத்து தூங்க வைத்து விட்டு தன் காதலனுடன் கும்மாளம் அடிக்கின்றாள். ஒரு நாள் இந்த விஷயம் தெரிய வந்ததும் அவளை துரத்தி விடுகிறார்கள். சரி, குழந்தையை பார்த்துக் கொள்வது யார்? நீ பார்த்துக்கொள். இல்லை, நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று தந்தைக்கும் தாய்க்கும் போட்டி நடக்கின்றது. ஒரு நாள் நீ பார்த்துக்கொள், ஒரு நாள் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று கணவனும் மனைவியும் மாறி மாறி அந்த குழந்தையை பார்த்துக் கொள்கிறார்கள். ஆனாலும் கூட அவர்களால் வேலையில் கவனம் செலுத்த முடியாமல் போகிறது. அந்த தருணத்தில் மகளின் பிறந்த நாளுக்காக ஒரு அனாதை இல்லத்தில் கொண்டாட செல்கிறார்கள். முதியோர்கள் நிறைந்த அந்த அனாதை இல்லத்தில் தேவயானியும் அங்குதான் இருக்கின்றார். குழந்தையை அன்பாக கவனித்துக் கொள்கிறார். குழந்தையும் அவருடன் ஒட்டி கொள்கிறார். பிறகு தங்கள் நிலையை சொல்லி அவரை, குழந்தையை வந்து பார்த்து கொள்ள ஏற்பாடு செய்கிறார்கள். அவரும் வந்து குழந்தையை அவருடைய வீட்டில் தங்கி இருந்து பார்த்து கொள்கிறார், ஒரு தாயை போல. திடீரென்று ஒரு நாள் குழந்தை கடத்தப்படுகிறது. இவர்களுக்கு விசா கிடைக்கின்றது. விசாவுக்கான ஏற்பாடு ஒரு பக்கத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. குழந்தை கிடைத்ததா? யார் கடத்தினார்கள்? இவர்கள் அமெரிக்காவுக்கு சென்றார்களா என்பதே மீதி கதை. இங்கேயே கை நிறைய சம்பளம் கிடைத்தும் அமெரிக்கா செல்ல வேண்டும் என்கின்ற அவருடைய பேராசை. அதே சமயத்தில் இங்கேயே குழந்தையை நன்றாக பார்த்து கொண்டு சிறப்பாக வளர்க்கலாமே என்கின்ற நம்பிக்கை அவர்களுக்கு இல்லை. ஆனாலும் கூட அவர்களின் ஆசை அமெரிக்காவில் சென்று செட்டில் ஆக வேண்டும், அங்கு பணிபுரிய வேண்டும் என்பதுதான். இதை மிக அழகாக நேர்த்தியாக திரைக்கதையாக்கி இருக்கின்றார் இயக்குனர். நிழற்குடை அடுத்தவர்களுக்கு உதவுகின்ற தன்மையை, அன்பின் போதனையை சொல்கிறது இந்த படம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.